Hello everyone, SWAT Vlogs viewers அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது தடவை நாங்கள் இந்த வீடியோஸ் போடுறதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டே போட்டது வந்து நேமிங் தி ஸ்குயர்ஸ், மற்றது செஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் சம்பந்தமாக கதைச்சிருந்தாங்க. இன்றைக்கு ரெண்டாவது ஸ்டெப் வந்து பிகினர்ஸ் வந்து படிக்கிறதுல என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொள்வாங்கன்ற விஷயத்தையும் என்னென்ன விஷயத்தை கற்பிக்கணுன்ற விஷயத்தையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது தவசாவி பாலண்டியானே பொடி කට්ටිය චෙස් ඉගෙන ගන්නකොට අපි බේසික් චෙස් ටික බැලුවා. අද දවස් අපි ඊළඟට මොනවද ඉගෙන ගන්න ඕනේ කියලා තමයි අපි බලන්න යන්නේ. we'll come to the session. Okay. ரெண்டாவது விஷயமா நான் வந்து பீஸ் இன்ட்ரோடக்ஷன் செய்ய போறேன். அதாவது අද දවස් අපි බලන්න යන්නේ பீஸ் இன்ட்ரோடக்ஷன். பீஸ் කියන්නේ මෙතන තියෙන ඉත්ත ටික இதுல இருக்கிற காய்களை சொல்லுவோம் பீஸ் என்று சொல்லி செஸ்ல இருக்கிற. அப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பேர் இருக்கு. I am not taking too much of time for this because எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பின்னால படிக்க வேண்டியிருக்கிறதால இந்த செஷன்ல ஜஸ்ட் பீசஸ் நேம் இன்ட்ரோடக்ட் பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரி பாத்துல மூவ் பண்ணுவாங்கன்ற விஷயத்தையும் நான் உங்களோட இதை கலெக்ஷன் சொல்லிட்டேன்னா எனக்கு இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா முடியும். ஸோ we'll move the next part of the session. ஓகே வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிகஸ்ட் பார்ட், அதாவது முக்கியமான விஷயம் கிங் என்று சொல்லுவோம். இதை வடிவா பாருங்க, கிங் என்று சொல்லி சொன்னால் தமிழ்ல ராஜான்னு சொல்லுவோம், சிங்களத்தில் வரும்னு சொல்லுவாங்க ரஜதுமா கிழக்கி என்று போடுவாங்க. அப்படின்ட்டு செஸ்ல வந்து கிங் இவர் வந்து முக்கியமான பீஸ் ஒரு ஆள். இவரை நாங்க இதையும் சொல்லிட்டே போறோம். இவரை வந்து நாங்க செஸ் போர்டில் கிங்க கே என்ற லெட்டரால, கேபிட்டல் கே என்ற லெட்டரால குறிப்போம். சரிதானே? அப்ப கிங்கை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சின்னாக்களுக்கு வந்து மேலுக்கு இந்த கிராஸ் போர்ட் இருக்கிறத வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, அடுத்த முக்கியமானது பிளாக் ஒயிட், அதாவது பிளாக்லையும் ஒயிட்லையும் இருக்கும் கிங் உண்டு. அடுத்தது குயின் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி ராஜா இருக்கிற மாதிரி ராணி இருப்பேன். இதை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல குயின் என்று சொல்லுவோம், தமிழ்ல ராணி என்று சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த விஷயம் ஓகே. சிங்களத்துல வந்து நாங்க என்னன்னு சொல்றது தெரியல, சரியான எக்ஸாக்ட் வேர்ட் பரவாயில்லை. ஓகே, சரிதானே? குயின் என்று சொல்றோம். எக்ஸாக்டான வேர்டு என்ன சிங்களத்துல தெரியல, இட்ஸ் ஓகே. මට සිංහල වලින් මේකට මොකක්ද කියන්නේ කියලා හරියටම දන්නේ නැහැ. දැන් දන්න කට්ටිය ඉන්නවනේ කමෙන්ට්ස් වලින් දාන්න. ඒ කියන්නේ queen කියලා කියලා තමයි මට පුරුවේ. එතකොට හරියටම දන්නේ නැහැ. කමෙන්ට්ස් එකෙන් දාන්න. அதுக்கு அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ருக் என்று சொல்லுவோம். இவரை நாங்கள் ருக் என்று சொல்லுவோம். அதை நான் சொல்றதுக்கு மறந்து போனேன். குயின் வந்து கியூ என்ற கேபிட்டல் லெட்டர்ஸால பார்ப்போம். இது ஒயிட்ல உண்டு, பிளாக்ல உண்டு, இங்க இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும். சரிதானே? அடுத்த விஷயம் ருக்கை வந்து நாங்க கேபிட்டல் ஆர் என்ற லெட்டரால இங்கிலீஷ்ல குறிப்போம். ருக்க தமிழ்ல சில வாக்கள் கோட்டை என்று சொல்லுவாங்க, ஜானை என்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தால சொல்லுவாங்க. සිංහලத்துல මම සිංහලින් වචනයක් තියෙනවා කියලා හරියටම දන්නේ නැහැ. මේකට රුක් කියලා අපි ඉංග්‍රීසි වලින් කියන්නේ. එතකොට රුක් කියලාම අපිට පාවිච්චි කරන්න පුළුවන් රුක්. ඕකේ, ROOK ஸ்பெல்லிங் ருக். ஓகே, அடுத்த விஷயத்தை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செஸ் போர்ட்ல வந்து இருக்கிறது பிஷப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ருக்ஸ் வந்து நான் சொல்ல மறந்து போனேன். ருக்ஸ் வந்து ரெண்டு சைட்லயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க. இஞ்சி ஒரு ஆள் இருக்கிறாங்க. அது மாதிரி ஒயிட்ல ரெண்டு பீஸ், பிளாக்லயும் ரெண்டு பீஸ் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிஷப்பை வந்து நாங்க மந்திரி என்று சொல்லலாம், அமைச்சர் என்று சொல்லி தமிழ்ல சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ். මට සිංහලින් මේකට හරියටම වචනයක් දන්නේ නැහැ. දැන් දාන්න කට්ටිය ඉන්නවනම් ඒකට කමෙන්ට්ස් වලින් දාන්න. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து பிஷப் என்று சொல்லுவோம். இதை நாங்க கேபிட்டல் பி என்ற லெட்டரால குறிப்போம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் அதே மாதிரி இந்தியாவில் ரெண்டு பீஸ், இந்தியாவிலையும் ரெண்டு பீஸ் இருக்குது போர்டில். ஓகே, ஒன்று வந்து லைட் கலர் பாக்ஸ்ல இருக்குது, இன்னொன்று வந்து டார்க் கலர் பாக்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி அங்காலையும் பாருங்க, ஒன்று லைட் கலர் பாக்ஸ்ல இருக்குது, இன்னொன்று டார்க் கலர் பாக்ஸ்ல இருக்குது. இது நீங்க சரியாக ஞாபகம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நைட்னு சொல்லி சொன்னா குதிரை என்று சொல்லுவோம் தமிழ்ல. அப்படி அஸ்விய கீழ சிங்கலிங் என்று போடுவோம். இதை பஸ்ஸே இங்கிலீஷ்ல வந்து நைட் என்று சொல்றது we can call this as night. கிங்க்கு வந்து கே யூஸ் பண்ணாங்க. நைட்டுக்கான எக்ஸ்பிளசிவ் ஸ்பெல்லிங் வந்து கே தான், பட் நாங்க கே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே கிங்குக்கு வந்து கே யூஸ் பண்ண முடியாது. இதை நாங்கள் நைட், அதாவது என் என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். கேக்கு அடுத்ததாக இருக்கிற எழுத்து என். இது ரெண்டு இருக்கும், ஒயிட்ல ரெண்டு, பிளாக்ல ரெண்டு. பாருங்க, நான் ஒயிட்டை தனி போர்டில் காட்டிக்கிறேன். நீங்க போர்டில் பார்க்கலாம். பிளாக்லையும் ரெண்டு பீஸ் இருக்குது. இதை நாங்கள் கேபிட்டல் என் என்ற லெட்டரால பாவிப்போம். ஓகே, அடுத்தது நாங்கள் கீழ் வரிசையில் இருந்த காய்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பாருங்க, ருக், நைட், பிஷப், குயின், கிங், பிஷப், நைட், ருக், இவ்வளவு பேரையும் பார்த்துட்டோம். கிங் ஒரு ஆள் இருக்கிற, குயின் ஒரு ஆள் இருக்கிறாங்க, பிஷப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க,
நைட்ஸ்ல தென்னைக்கின்னா ருக்ல தென்னைக்கின்னா. அப்ப 2 ருக் 2 நைட் 2 பிஷப் அதோட கிங் குயின் இருக்கிறது பார்க்கலாம். அடுத்த விஷயமா முக்கியமான ஆட்கள் இவங்களை சோல்ஜர்ஸ் நீங்க சொல்லலாம். பவுன்ஸ் என்று சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நாங்க சொல்லுவோம், போன் என்று சொல்லுவாங்க சில பேர். போன் PAWN போன். இதை சிப்பாய்கள் என்று தமிழ்ல சொல்லலாம். இதை தவிர சிங்களத்தில் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியாது. மற்ற சிங்களின் மேකට நம்ம කොහොමද කියන්නේ කියලා හරියටම දන්නේ නැහැ. මේකට දැන් සිංහලින් නම තියෙනවනම් කමෙන්ට්ස් වලින් දාන්න අපිට. Thank you. அப்ப இவங்கள போன்ஸ் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 8 பேர் இருக்கிறாங்க. இஞ்சாலையும் 8 பேர், இஞ்சாலையும் 8 பேர் இருப்பினோம். ஓகே, அப்ப இதுதான் பீஸ் செட்டப் செஸ் போர்டில் இருக்கிற நாங்கள் பேசிக்கா பார்க்க வேண்டிய பீசஸ். ஓகே, இப்ப நாங்க ஈஸி வேயில இருந்து வருவோம். இப்ப நான் அதுல ஈஸி வேயில இருந்தே நான் போக போறேன். பிள்ளைகளுக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரி, பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி ஈஸி வேயில இருந்தே நாங்க போவோம். அதுல முதலாவதா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் இந்த ருக்ஸ் எடுக்கிறோம். ருக்ஸுக்கு வந்து கேபிட்டல் ஆர் என்று சொல்ற லெட்டரால நாங்க குறிக்கிறோம். இந்த ருக்கை பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உதாரணத்துக்கு நான் இங்க வைக்கிறேன். சரிதானே? அதாவது ஏற்கனவே நேமிங் தி ஸ்கொயர்ஸ் படிச்சிருக்கிறோம். டி என்ற ஃபைல்ல 4th என்ற ரேங்க்ல வச்சிருக்கிறேன். அப்ப ருக் வந்து D4ல இருக்குது. இப்ப ஓகே, பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த D4ல இருக்கிற ருக்கை வந்து நாங்க ருக் த மூவ்மெண்ட் பாத்னு சொல்லி ஒன்று இருக்கு. ருக் கேன் மூவ் திஸ் சைட் ஓ தட் சைட் அப்படின்ற நாங்க இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரிக்கு எந்த சைட்ல மூவ் பண்ணலாம்னு ஒரு கேள்விக்குரிய போட்டால் ருக் வந்து எப்படி மூவ் பண்ணும்? ருக் ஹோமத மூவ் கரண்டி கீழத்தமா அப்படி பலண்டே ருக் வந்து மூவ் பண்ணும். இதுல இருக்கிறவர் அதே அவருடைய பக்கம், அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் வே, அதாவது லெஃப்ட் சைடுக்கு வந்து இங்க மூவ் பண்றார். ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணுவார். ரைட் சைடுக்கு வந்து மூவ் பண்ணலாம், அல்லது டவுன் சைடுக்கு மூவ் பண்ணலாம், அல்லது மேல் பக்கம் போகலாம். மேல வந்து அப் சைடுக்கு மூவ் பண்ணலாம். நான் இந்த மேல இருக்கிற பீஸ்கள் எடுக்கல, அது டைம் இல்லாதபடியால. இத பாருங்க, இஞ்சால பக்கம் போகலாம், இஞ்சால பக்கம் போகலாம், இங்க கீழுக்கு வரலாம். இப்ப D5ல உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு முக்கியமான விஷயம் මේක අනිවාර්යෙන් මතක් කරලා තියාගන්න ඕනේ. D5 ඉන්න රුක්ට D5 කොහෙවත් යන්න පුළුවන්. ඒ කියන්නේ එයාට දැන් ඒ කියන්නේ එහාට ජම්ප් කරලා යන්න බෑ. அதாவது மூவ் பண்ணி ஒண்ட ஜம்ப் பண்ணி போக முடியாத ருக்கால எந்தவித ஸ்பீஸும் இல்லாத சமயத்துல ருக்கால வந்து அவருடைய D என்ற ஃபைல்ல கம்ப்ளீட்டா மூவ் பண்ணிடும். அது மாதிரி பாருங்க 4th என்ற ரேங்க்ல இருக்கிறபடியால 4th ரேங்க்ல எல்லா இடத்துக்கும் ஒரால போக முடியும். அதாவது ருக் வந்து D என்ற ஃபைல்ல கம்ப்ளீட்டா மூவ் பண்ண முடியும், 4th என்ற ரேங்க்லயும் கம்ப்ளீட்டா மூவ் பண்ண முடியும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப மாத்த போறேன் பாருங்க, இடத்தை நான் F4ல வைக்கிறேன். இப்ப F4ல வைக்கக்குள்ள F என்ற ஃபைல்ல ஃபுல்லா மூவ் பண்ணிரும் ருக்கால, 4 என்ற ரேங்க்லயும் ஃபுல்லா மூவ் பண்ணிரும் ருக்கால. அப்ப இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி රුක්ව එක තැනට තිබ්බොත් ඒ රුක්ට යන්න පුළුවන්. ඒ රුක් ඉන්න සේම් ෆයිල් වලට කොච්චර දුරවත් යන්න පුළුවන්. හරිනේ? ඒ කියන්නේ ඒ ඉන්න ෆයිල් එකට. ඊට පස්සේ එයා ඉන්න රෑන්ක් ඉන්නවනේ. ඒ රෑන්ක් එකේ අනුව දැන් 4 වෙනි රෑන්ක් එකේ ඉන්නවා. ඒ රෑන්ක් එකට හැම කොටුවටම රුක්ට යන්න පුළුවන්. මේකට යන්න පුළුවන්, මේකට යන්න පුළුවන්, මේකට මෙතනත් එන්න පුළුවන්. එතකොට ඒක තේරෙනවා ඇති. Okay, next we'll move to the bishop. Okay, that is easy for us. Next we'll move to the bishop. Our bishop வந்து பாத்தீங்கன்னா சொல்லினா bishop ஓட starting rank white பொறுத்த வரைக்கும் C1 உம் F1 உமா இருக்கு. அதாவது F என்ற ஃபைல்ல 1 என்ற பாக்ஸும் C என்ற ஃபைல்ல 1 என்ற ரேங்க்லயும் இங்க C8 உம் F8 உமாக இருக்கும் blackல. சரிதானே? அப்ப இங்க பாருங்க F1ல bishop இருக்குது. சரிதானே? F1ல பிஷப் இருக்கு, C1ல. இப்ப நான் ஒரு ஆளை பற்றி மட்டுமே விளங்கப்படுத்துறேன். முதல் இப்ப பாத்துக்கொள்ளுங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே வாரேன் நான் E5ல, அதாவது E5ல இந்த பிஷப்பை வச்சிருக்கேன். இந்த பிஷப் வந்து ருக் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா மூவ் பண்ணும். அதாவது ருக் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் உங்களோட கையில இப்படி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இது ஒரு க்ராஸ், இந்த வேயில க்ராஸ் என்று சொல்லி சொன்னால் ஒரு ரிஜெக்ட் பண்றது அல்லது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ல நீங்க குறிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வெடிக்கிரீம என்ன சொல்றது சிங்களத்தில் வெடிக்கிரீமோ இங்கிலீஷ்ல சொன்ன மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பெருக்கல் வாய்ப்பாட்டு அடையாளம். அதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழ்ல இவர் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுவார். அதாவது பாருங்க இப்படி மூவ் பண்ணுவார் இந்த க்ராஸ் வேயில. உதாரணத்துக்கு நான் இன்னொன்று காட்டணும்னு சொல்லிச்சுனால் உங்களுக்கு ஓகே, நான் அது பக்கத்திலேயே உங்களுக்கு அந்த மொபைல்
ஃபோனில் எடிட் பண்ணக்கூடிய விஷயத்தில் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்க இவற்ற வே வந்து இப்படி வருவார். அதாவது மூளையால், அதாவது டயகனல்ஸால், இங்கிலீஷில் சொல்ல போனால் டயகனல்ஸால் அவரால் மூவ் பண்ண முடியும். மூளைகளால் முடியும். இப்போ இங்கே இருக்கிற பிஷப்பால் இங்கே வர முடியும், இங்கே வர முடியும், இங்கே வர முடியும், இங்கே வர முடியும். இங்கே இருந்தவரால் இங்கே வர முடியும், இங்கே வர முடியும், இங்கே வர முடியும். சின்னாக்கள் விளங்கிக் கொள்ளணும். இவரிடத்தில் இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு பாக்ஸுக்கு தான் போகலும். உதாரணத்துக்கு அவர் தூரம் எவ்வளவும் போகலும், இவ்விடத்துக்கு போகலாம் அல்லது இங்கே நேரடியாக கொண்டு வைக்கலாம். இங்கே போகலாம் இங்கே போகலாம்னு சார் சொல்றாருன்றதுக்காக வேண்டி இவ்விடத்துக்கு வந்துட்டு அப்புறம் இவ்விடத்துக்கு வரலாம்னு யோசிக்காங்க. இது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? இந்த விஷயத்தை நாங்கள் ஒருக்கா பார்க்கணும். හරිනේ? දැන් සිංහලෙන් කිව්වොත් එහෙම අපි මෙතන ඉන්නවා කියලා මේ මෙතනට එන්න පුළුවන්. නැත්තම් මෙතන ඉඳන් මෙතනට එන්න පුළුවන්. මෙතනත් ගිහිල්ලා මෙතනත් යන්න බෑ එකපාරට. හරිනේ? ඕකේ. බිෂප් එක එතකොට අපිට පුළුවන්. ඊට පස්සේ අපි යන්නේ කිං ක්වීන් වලට. கிங் குயின் வலட்ட යනවා. கிங் එක යන්නේ இப்போ கிங்க பாருங்க. அது ஸ்டார்டிங் ரேங்க வந்து E1 ன்னு சொல்லுவோம். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லினா E8 ல இருக்க போகுது. அப்ப இந்த கிங்க வந்து நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கோம் கேபிட்டல் K ன்னு சொல்லி. அப்ப கிங் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம்னால் கிங் வந்து ஒரு ஈஸி மூவ் பண்ற பாத்த வந்து படிப்பிக்கிறது பிள்ளைகளுக்கு. அவரை சுத்தி இருக்கிற சகல பக்கத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் மூவ் பண்ண முடியும் அவரால. The king can move one box from his next side. அதாவது அவரோட பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணிரும். இங்க இருக்கிறவரால இங்க வரையிலும், இங்க வரையிலும், இங்க வரையிலும், இங்க வரையிலும். at the same time ருக் மாதிரி நேரடியா பக்கத்து பட்டியலுக்கு போற மாதிரி பிஷப் மாதிரி மூளையாலையும் போக முடியும் அவரால். இங்க பாருங்க, இதுல இருக்கிறவர் இப்படி எல்லாம் பாருங்க, மூளையாலையும் போறேன். டயகனலா மூவ் பண்ணேலும் ருக், ஆனா ஒரு பாக்ஸ் தான் மூவ் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதோட සිංගලින් කිව්වොත් අපි මෙතන ඉන්න රජතුමාට යන්න පුළුවන් එක කොටුව විතරයි. ஒரு பாக்ஸ் தான் எங்களால மூவ் பண்ண முடியும். එක කොටුව විතරයි යන්න පුළුවන් கிங் එකට එහෙම පැත්තම. ஓகே? ඒක තේරෙනවා. ஓகே? பாருங்க. அடுத்த விஷயம் கிங்க வந்து நான் சொல்லியாச்சு. அடுத்து குயினை பாருங்க. குயினும் வந்து ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கிங்க மாதிரிக்கு போர்ட்ல வந்து உங்களுக்கு தெரியும், கிங் வந்து ஒரு பெரிய பீஸாக இருந்தாலும் போர்ட்ல அதிகமான பலம் வாய்ந்த ஒரு காயாக கருதப்படுறது ராணியை தான் நாங்கள் சொல்லுவோம். அதாவது குயின் தான் வந்து ஒரு மிக முக்கியமான பீஸாக கருதுறாங்க. அப்போ அந்த குயின் வந்து எப்படி மூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், all side of the board, அதாவது ஒரு லீகலான பாத்துல எல்லா பக்கமும் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஜம்ப் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஒரு சரியான ஒரு பாத்துல அவரால் மூவ் பண்ண முடியும். ஃபார் an எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ சொன்னோம்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே ருக்கும் பார்த்துருக்கிறோம், பிஷப்பும் பார்த்துருக்கிறோம். அவைகள் ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரிக்கு பிஷப் குயினால மூவ் பண்ண முடியும். இந்த குயின்ட்ட மூவ் කරන්න පුළුවන්, රුක් විදියටම மூவ் කරන්න පුළුවන්, பிஷப் විදියටත් மூவ் කරන්න පුළුවන්. ඒ කියන්නේ මෙතන ඉන්න குயின்ட்ட එයා ඉන්න ෆයිල් රෑන්ක් වලට විතරක් නෙවෙයි, பிஷப் යන්න පුළුවන් பாத் එක மூவ் කරන්න පුළුවන්. அதாவது பிஷப் மூவ் பண்ற மாதிரி இப்படியும் மூவ் பண்ணேலும், ருக் மூவ் பண்ற மாதிரி இப்படியும் மூவ் பண்ண முடியும். மேலே கீழே ரெண்டு பக்கம், இஞ்சால பக்கம், இதுக்குள்ளால இப்படி இந்த மூலையால மேலே, இந்த மூலையால மேலேயும் குயினால மூவ் பண்ண முடியும். அப்போ இதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி. ஓகே? அப்போ இதை நீங்கள் ஒருக்கா குயின் மூவ் பண்றது பார்த்துட்டோம். அப்போ இன்னும் பார்க்காம இருக்கிற விஷயம் நாங்க நைட்டும் போனும் தான். இது ரெண்டும் கொஞ்சம் கஷ்டமானது, அதால தான் நான் அதை என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா B1 அப்படியே இருங்க வாரன். B1 அடுத்தது G1. இது ஸ்டார்டிங் பிளான். இங்க பாருங்க B8 G8ல இருக்குது. இப்போ நான் ஒரு நைட்டை மட்டுமே எடுப்போம். நைட்டுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று நான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இஃப் யூ கேன் யூஸ் தட், அதை வந்து பாவிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இப்போ பாருங்க, இந்த நைட் வந்து இடத்துல இருக்குது. நைட் வந்து ஸ்டார்டிங் ரேங்க்லேருந்து உங்களுக்கு மூவ் பண்ணி காட்டுறேன். 1 2 3 டேர்ன், அதாவது 1 2 3 அவருடைய அந்த பக்கத்து பட்டியல டேர்ன் பண்ணி தான் அவரால் பிளேஸ் பண்ண முடியும். டேர்ன் பண்ற மாதிரி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அதாவது ஒரு எல் ஷேப்பை கிரியேட் பண்ணுது பாருங்க. ஒரு எல் ஷேப் அல்லது ஒரு டானா வடிவம், தமிழ்ல சொன்ன போனா ஒரு டானா வடிவத்தை அல்லது ஒரு எல் ஷேப்பை கிரியேட் பண்ணணும். இவர் எங்க இருந்து மூவ் பண்ணாலும் ஒரு எல் ஷேப் ஒன்று கிரியேட் ஆகணும். பாருங்க, இந்த ஒரு எல் ஷேப் கிரியேட் ஆகுது. அதுக்கு அளவுகளும் இருக்குது. 3 பட்டி இருக்கிற இடத்துல இருந்து 3 பட்டி அடுத்த பக்கத்துல திரும்புறது, இருக்கிற இடத்துல இருந்து 3 பட்டி அடுத்த திரும்புறது. அதாவது තියෙන තැන ඉඳන් කොටු 3ක් ගිහිල්ලා ඊට පස්සේ හැරෙන්න ඕනේ. මෙතන ඉඳන් මෙහෙම ගියා හැරෙනවා. 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 මෙතන ඉඳන් පල්ලයට ආවා.
හැරෙනවා. මෙතන හිටියා දැන් ආවා හැරෙනවා. මෙතන ඉඳලා හැරෙනවා. දෙපැත්තම හැරෙන්න පුළුවන්. அதாவது ரெண்டு பக்கமும் அவரால திரும்ப முடியும். சரிதானே? ஓகே, அதையும் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறவரை நான் சும்மா உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க 1 2 3 turn. இப்போ C2 க்கு இவரால வரையணும். D4 ல இருக்கிறவர் C2 ல வரையணும். E2 க்கு வரையணும். சரிதானே? இரண்டா பாருங்க. எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி கொடுக்கலாம். F3 க்கு வரையணும். அடுத்தது F5 க்கு வரையணும். அடுத்தது E6 க்கு வரையணும். இங்க C6 க்கு வரையணும். இங்க B5 க்கு வரையணும். இங்க B3 க்கு வரையணும். இப்படி அவரால அரவுண்ட் ஒரே டைம்ல ஒரு பாக்ஸ்லாம் போகலாம். ஆனா இத்தனை இடத்துக்கும் அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. இது நைட். ஓகே, थैंक यू. அடுத்தது போன்ஸ். அடுத்து நாங்க பார்க்க போறது போன்ஸ். போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி இருக்குது. இந்த போன்ஸை வந்து நாங்க எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் இதுல இருந்து நாங்க அவருடைய உண்மையான மூவ்மெண்ட் பாத் வந்து லீகலான பாத் வந்து ஒரு பாக்ஸ் இப்படி 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 போகலாம். சரிதானே? லீகலான பாத் வந்து ஒரு பாக்ஸ் இப்படி 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 போகலாம். ஒரு பாக்ஸ் இப்படி இப்படி. ஆனால் போனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூவ்மெண்ட் இருக்குது. அட் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி. அதாவது நாங்க போனை புஷ் பண்ற டைம்ல முதலாவது தரத்துல மாத்திரம் இப்படி இப்படி நிறைய போன்ஸ் இருக்குதானே. இங்கேயும் வந்து செகண்ட் ரேங்க்ல இருக்கிறோம்னா இங்க செவன்த் ரேங்க்ல இருக்காங்க. இந்த போனை வந்து நாங்க முதலாவது தரம் மூவ் பண்ணிக்க மாத்திரம் இஃப் வி விஷ் எங்களுக்கு விருப்பம் என்றால் நாங்கள் ஒரு பெட்டி கடந்து வைக்கலாம். இது வந்து ரூல். சரிதானே? இது ஒரு ஸ்பெஷல் ரூல் ஃபார் போன் மூவ்மெண்ட். சரிதானே? அப்ப இதையும் நாங்கள் இதுல பார்ப்போம். சரிதானே? அப்ப C2 ல இருக்கிறவரை நாங்க C4 லயும் வைக்கலாம். முதலாவது தரத்துல மட்டும் C3 லயும் வைக்கலாம். இப்ப C4 ல இருக்கிறவர் C5 க்கு தான் போலாம். ரெண்டு தரம் மூவ் பண்ணலாம்னோட C6 க்கு எடுத்து வைக்கலாம். சரிதானே? அப்ப இதையும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன் போன் மூவ்மெண்ட். அடுத்தது பார்ப்போம். இப்ப நான் ட்ரைனிங்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் எப்படி இது சம்பந்தமா செய்யறேன்னு சொல்லி பார்க்க போறோம்னு சொல்லினால் ஒரு குயினை எடுப்போம். ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு குயினை வந்து எடுப்போம். இப்ப இந்த குயினை எப்படி எடுத்தோம்னு சொல்லினால் சின்ன ஆட்களுக்கு நீங்க எக்ஸசைஸ் கொடுக்க இந்த குயின் எங்க மூவ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கிறதுக்கு இப்படியான எக்ஸசைஸ் கொடுக்கலாம். அதாவது நான் இப்ப வச்சு காட்ட போறேன். இந்த இடத்துக்கு குயின் போகும், இந்த இடத்துக்கு குயின் போகும், இந்த இடத்துக்கு குயின் போகும், இவ்விடத்துக்கு குயின் வரும், இவ்விடத்துக்கு குயின் போகும், இவ்விடத்துக்கு குயின் போகும், இவ்விடத்துக்கு குயின் போகும், இதுக்கு வரும் குயின். அடுத்தது இவ்விடத்துக்கு போகும், இவ்விடத்துக்கு போகும், அடுத்தது இவ்விடத்துக்கு வரும். பாருங்க, இவ்விடத்துக்கு வரும், இவ்விடத்துக்கு வரும், இவ்விடத்துக்கு வரும், இவ்விடத்துக்கு வரும், இவ்விடத்துக்கு வரும். அடுத்தது இப்ப காய் முடிஞ்சதோடய நான் மற்ற காய்களையும் எடுத்து பயன்படுத்த போறேன். அதாவது ஒயிட் என்ற காய்களையும் எடுத்து பயன்படுத்த போறேன். பாருங்க, இவ்விடத்துக்கு வரலாம், இவ்விடத்துக்கு வரலாம், இவ்விடத்துக்கு வரலாம், இவ்விடத்துக்கு வரலாம். சரிதானே? அடுத்தது வேற உங்களுக்கு ஸ்பேஸ் இங்க இருக்குது இடம், இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். அப்ப இதுகளை நீங்க வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணலாம். இப்ப குயினை நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. குயின் மூவ் பண்ணக்கூடிய சகல பாதையிலையும் ஒவ்வொரு காயை நிரப்பி வச்சிருக்கிறோம். அப்ப இதை மாதிரி நீங்களும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காய்களையும் தனிப்பட்ட ரீதியாக ட்ரெயின் பண்ணலாம். இந்த விஷயத்துல நான் கூடுதலாக அவங்களோட கதைக்க விரும்பல. ஏன்னு சொல்லினா ஏற்கனவே நாங்கள் நிறைய நேரம் கதைச்சிட்டோம். அப்ப இந்த பகுதியை வந்து நீங்க சரியா பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு விடுங்க. இப்ப குயினுக்கு பதிலாக வேற காய்களை மாத்தி போட்டு நான் முதல் படிப்பிச்சிருக்கிற வழிகளை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு இதை நீங்க டீச் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் என்ன சரியா இதை வந்து டக்குன்னு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த விஷயத்தை வந்து அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் பேசிக்கலா ஒரு ஓர்டர்ல போறபடியே இதையும் நான் உங்களுக்கு சொல்லி தரணும்ன்றது என்னுடைய கான்செப்ட். இதுல நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. தனித்தனியா டீச் பண்றதுக்கு தேவைப்பட்டால் எதிர்காலத்துல நாங்கள் அதையும் செய்து கொள்றோம். இப்ப பாருங்க, இந்த குயினுக்கு சொன்ன மாதிரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டுக்கு ஒருக்கா சொல்லி போட்டு நாங்கள் இந்த செஷனை முடிப்போம். ஓகே, நைட் நான் இப்ப பிளேஸ் பண்றேன் இந்த இடத்துல, அதாவது C4 இடத்துல. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாருங்க, எல் ஷேப், அதாவது டானா வடிவத்தை கிரியேட் பண்ணணும். எப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க போறேன். நான் கவுண்ட் பண்ணி வச்சு காட்டுறேன். பாருங்க, 1 2 3 டர்ன் வச்சுட்டு பாருங்க, இந்த வைக்கிறேன். 1 2 3 டர்ன் இந்த வச்சுட்டு, 1 2 3 டர்ன் இந்த வச்சுட்டு, 1 2 3 டர்ன் இந்த வைக்கிறேன். பாருங்க, 1 2 3 டர்ன் இங்க வைக்கிறேன். பாருங்க, 1 2 3 टर्न මෙතන තිබ්බා. හරිනේ? එතකොට තව තැනක් තියෙනවා. ඒකට අපි හිත දෙකක් තියමු. 1 2 3 टर्न வச்சாச்சு. 1 2 3 टर्न வச்சாச்சு. சரிதானே? இவ்வளவுத்தையும் நான் இங்க வச்சிட்டேன். அப்ப இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினா நைட் ஒரு இடத்துல வச்சிட்டு எந்தெந்த இடத்துக்கு நைட் போகும்னு சொல்லி நீங்க பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கு நான் ஈஸியான வழியும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகே, தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எங்களோட சேனலோட இணைஞ்சிருங்க. இது சம்பந்தமான செஸ் வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம்.
இந்த சமயத்தில் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். அதோட ஸ்வட் வ்ளாக்ஸை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.